அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். ஜன்னல் கம்பியை பற்றியவாறு மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தாள் ராஜேஸ்வரி. தெரு முழுவதும் தெரிந்தது. தார் போட்டு மூடப்படாத செம்மண் தெரு. அதில் ஸ்டெம்ப் நட்டு சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். முட்டு சந்து என்பதால் விளையாடுவது அவர்களுக்கு சுலபமாக இருந்தது. அனாவசியமான போக்குவரத்து இடைஞ்சில் எதுவுமில்லை. வரிசையாக இரு பக்கங்களிலும் எண்ணி 10 வீடுகள். வெறும் சைக்கிளும் அதிகபட்சமாய் ஸ்கூட்டரும் மட்டுமே வாகன வசதியாக கொண்ட மத்தியதர வர்க்கங்கள் வசிக்கிற சின்ன சின்ன வீடுகள். பெட்டி பெட்டியாக அறைகள். மாடியை கட்டி வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தார்கள். நல்ல வேளையாக இவள் குடியிருந்த வீட்டின் சொந்தக்காரர் மாடியில் தனியாக இன்னொரு வீடு எழுப்பவில்லை. ஒரே ஒரு அறை மட்டுமே கட்டியிருந்தார். அதை யாராவது ஒரு தனிக்கட்டைக்கு வாடகைக்கு விடப்போவதாக சொன்னதும் இவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அறையையும் சேர்த்து 5500 ரூபாய் வாடகை. கொஞ்சம் அதிகமாக தோன்றியது இவளுக்கு. எதற்காக அந்த தனியறை என்று பட்டது. அதை பற்றி அவள் சொன்னபோது ராஜாராமன், இருக்கட்டும் ராஜி, யாராவது விருந்தாளிங்க வந்தா படுக்க சௌரியமா இருக்கும்ல. கீழே நமக்கு ஒரே ஒரு பெட்ரூமு, சமையலறை, வரவேற்பறைங்கிற பேருக்கு இந்த வராண்டாவும் தான் இருக்கு. அதனால அந்த மாடி அறையும் இருந்தா வசதியாத்தானே இருக்கும். நமக்கு எந்த உறவினர்கள் இருக்காங்க வர்றதுக்கு? உங்க மாமா தான் அடிக்கடி கோர்ட்டு கேஸ்னு தஞ்சாவூர்ல இருந்து ஓடி வர்றாருல, அவர் படுத்துக்கிட்டுமே. இத்தனை நாளா அவர் இந்த வராண்டால தானே படுத்துக்கிட்டாருங்க. இப்ப மட்டும் எதுக்கு அவருக்குன்னு தனி அறையலாம்? விடுராஜி, வாடகையில 500 ரூபாய் தானே அதிகம் தரப்போறோம். அதுக்கு இத்தனை வசதியா தனியா படியேறி போற மாதிரி ஒரு அறை கிடைச்சா நம்மளுக்கு லாபம் தானே என்றான். அவன் இந்த மாதிரி ஒரு தனி அறைக்கு அலையிறான். நமக்கு அதிர்ஷ்டம் தேடாமலே கிடைச்சிருக்கு. இருந்துட்டு போது விடு. அந்த அறைக்கும் சேர்த்து வாடகை கொடுக்க ஆரம்பித்து 4 மாதங்கள் ஆகின்றன. அதற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறையை அழகுபடுத்த ஆரம்பித்தான் ராஜாராமன். மாதம் ஒரு சாமானாக வாங்கி போட்டான். கட்டில், மெத்தை, சின்னதாய் பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் என சேர்ந்தது. இவள் போய் பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே கேட்டாள், ஏங்க, நம்ம பெட்ரூம் கூட இத்தனை அழகா இல்ல? ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப அழகுபடுத்துற மாதிரி இருக்கு. என்னவோ ஹோட்டல் ரூம் மாதிரி திரைச்சீலெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க. எங்க மாமா வந்து தங்குறதுக்கா இத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போது அவன் பதில் சொல்லவில்லை. மென்மையாய் சிரித்து கொண்டே போய்விட்டான். ஆனால் அடுத்த முறை மாமா வந்த போது அந்த அறையில் அவரை தங்க வைக்கவில்லை. எங்க, மாடி அறையோட சாவியை தர்றீங்களா? மாமா வந்திருக்காரு, படுக்க சொல்றேன். வேணா ராஜி, அவரை வழக்கப்படி வாசல்லே படுக்க சொல்லு. என்னங்க இது? அவருக்கு தானே அந்த அறையை எடுத்தது. சொன்னபடி செய்ராஜி, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காத. அன்று அவள் பேசாமல் இருந்து விட்டாள். அதன் அர்த்தம் என்ன என்று யோசிக்கவில்லை. ஆனால் இன்று அதற்கெல்லாம் அர்த்தம் புரிந்து விட்டது. செஸ் விளையாட்டில் காய்களை நகர்த்துகிற சாமர்த்தியத்தில் வேலை செய்திருக்கிறான் அவன். எதற்காக என்பது புரியாத அளவில் யோசித்து நிதானமாக நகர்த்தி இவளை முட்டாளாக்கி இருக்கிறான். அவனுடைய ஆட்டத்தில் இவள் அவுட்டு, கிளீன் போல்டு. தெருவில் இருந்து வந்த பெரிதான கத்தலில் இவளது கவனம் சட்டென்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பையன்கள் மீது திரும்பியது. எதிர்வீட்டு பையன் நாராயணன் மட்டையை தூக்கி கொண்டு தலையை தொங்க போட்டவாறு நகர்வது தெரிந்தது. ஸ்டெம்புகளில் 2 எகிரி போய் அரையடி தள்ளி விழுந்து கிடந்தன. கிளீன் போல்டு போ. அவுட் ஆனது நாராயணன் மட்டுமல்ல, தானும் தான் என்று தோன்றியது இவளுக்கு. அந்த சிறுவனுக்கு வீசப்பட்டது போல தன் முன்னால் நின்று பந்து வீசி தன்னை ராஜாராமன் அவுட் செய்திருந்தால் கூட தேவலாம். ஆனால் அவன் மிக மிக கேவலமாக, ரகசியமாக, பின்முதுகில் கத்தியால் குத்தின மாதிரி மாடி அறையை அவளுக்காக ஏற்பாடு செய்து அலங்கரித்து சொல்லவே வாய் கூசியது. அந்த அறைக்கு அவளை அழைத்து வர அவன் கோயம்புத்தூர் கிளம்பி போயிருக்கிறான். ராத்திரி 9 மணி ரயிலில் அவர்கள் வருவார்கள். 9:30க்கு வீட்டில் அந்த அறையில் இருப்பார்கள். இவளது அடிவயிற்றில் மீண்டும் நெருப்பு பற்றி கொண்டது. அக்கினி குண்டமாக தகித்தது. அதன் சுவாலை நெஞ்சை சுட்டது. நினைவுகளில் நெடியடிக்கத் தொடங்கியது. 10 நாட்களுக்கு முன் அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படித்தது ஞாபகத்திற்கு வந்தது. ஏதாவது முக்கியமான ஆபீஸ் கடிதமாக இருக்கும் என்று பிரித்தவளுக்கு முதல் வரியே அதிர்ச்சியாக இறங்கியது. ஆங்கிலத்தில் ஆரம்பித்து தமிழில் தொடர்ந்தது அந்த கடிதம். ராஜா, மை லவ், எப்படி இருக்கிறீங்க? பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டியவ எங்கேயோ கோயம்புத்தூர்ல இருந்து விசாரிக்க வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா? எப்போ என்னைய உங்கள்கிட்ட அழைச்சிக்க போறீங்க? ராஜா, நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல ராஜா. உங்களை பார்க்காம, உங்கள்கிட்ட பேசாம தவிச்சு போறேன். உலகமே வெறுமையான மாதிரி உணர்றேன்.
தயவு செஞ்சு என்னைய இந்த வெறுமையான உணர்வுல இருந்து விடுவீங்களே. என்னைய அங்கே அழைச்சிட்டு போங்க, அல்லது நீங்க கோயம்புத்தூருக்கு வேலையை மாத்திக்கிட்டு வந்துடுங்களேன். இப்படி எத்தனை காலம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது ராஜா. நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்திருக்கிறது ஒரு பெரிய இம்சையா இருக்கு. எனக்கு கொடுமையான விஷயமா இருக்கு. உனக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? உன்னைய பார்க்க எப்போ கோயம்புத்தூருக்கு வருவோன்னு காத்துக்கிட்டு இருக்கலையானா அப்படின்னு பதிலுக்கு கேட்பீங்க. 2 பேருக்குமே இந்த காத்திருத்தல் அவசியம் இல்லை ராஜா. கூடிய சீக்கிரமே நாம பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரே இடத்துல குடியேறலான்னா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இனி நான் தாங்க மாட்டேன். நீங்களா வந்து அழைச்சிட்டு போறீங்களா, அல்ல நானே கிளம்பி வந்துடட்டுமா? எனக்கு தேவை ஏதாவது ஒரு அழுத்தமான பதில் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால உடனடியா பதில் போடுங்க. இல்லைட்டினா ஃபோன்ல பேசுங்க. இல்லைட்டினா நிச்சயம் பெட்டி படுக்கையோட கிளம்பி வந்து உங்க ஆபீஸ் வாசல்ல வந்து நிற்பேன். உடனே 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 பதில் தேவை, புரியுதா? இப்படிக்கு உங்கள் கிரிஜா. கடிதத்தை 2-3 முறை படித்தாள். படிக்க படிக்க அழுகை வந்தது அவளுக்கு. இவளுக்காக தான் அடிக்கடி கோயம்புத்தூர் போயிருக்கிறான். ஆபீஸ் வேலை என்று பொய் சொல்லி இருக்கிறான். 10 நாட்களுக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை சென்றவன் பின்னர் அடிக்கடி செல்ல தொடங்கினான். ஒரு முறை அவன் திரும்பி வர ரொம்பவே காலதாமதம் ஆகிவிட்டது. இவள் பயந்து போய் அலுவலகத்திற்கு போன் செய்து கூட விசாரித்திருக்கிறாள். ஒரு முறை அப்படித்தான் நாட்கள் கடந்து வீட்டுக்குள் நுழைந்ததும் வாசல் கதவை படாரண மூடி தாழ்பால் போட்டாள். ஈ ராஜு, என்ன இது? உடம்பெல்லாம் ஒரே வியர்வையும் அழுக்குமா இருக்கு. அதில் குளிச்சுட்டு வந்துடுறேனே. மாட்டவே மாட்டேன். 2 நாள்னு சொல்லிட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆக்குனதுக்கு உடனடியா இந்த தண்டனை தான். அவள் மேலும் அவனை அணைத்து கொண்டாள். இதுவா? இதைய தண்டனைன்னு சொல்ற? உன்னைய பொறுத்தவரை இதுதான் தண்டனைனா ஒவ்வொரு முறையும் 1 வாரம் கழிச்சுதான் வருவேன் என்ன? சி போங்க நீங்க. கல்யாணமாகி அத்தனை வருடமான பின்பும் அவளிடம் ஆரம்பித்த வெட்கம் அடிக்கடி தலைகாட்டுகிற அழகை கண்டு வியந்தான் அவன். எங்கே போக சொல்ற ராஜி? திரும்பி கோயம்புத்தூருக்கா? 1 வாரம் கழிச்சு வந்ததுக்கு இந்த தண்டனைனா 1 மாசம் கழிச்சு வந்தா? சி என்னங்க நீங்க, உங்களுக்கு வெக்கமான எதுவுமே கிடையாதா? இதுல என்ன வெக்கம் இருக்கு ராஜி என்று கேட்டான் அவன். இதுல என்ன வெக்கம் இருக்கா? சரி சரி, மேலெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குது பாருங்க. உடனே போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கார குழம்பு வச்சு வாழைப்பூ துவையல் வச்சிருக்கிறேங்க, சூடு பண்ணி எடுத்து வைக்கிற, சீக்கிரம் வாங்க. எனக்கு பசி எடுக்கலையே ராஜி. என்று அவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அவள். அதெல்லாம் குளிச்சுட்டு வந்தா நல்லா பசி எடுக்கும். குளிச்சுட்டு வாங்க முதல்ல, திரும்பி பசி எடுக்கும் பாருங்க, அப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம். அவனை நெட்டி தள்ளி குளியலறைக்கு அனுப்பியது ஞாபகத்திற்கு வந்தது. அந்த 1 வாரமும் அவன் கோயம்புத்தூரில் தனியாக இருக்கவில்லை. அதனால்தான் அவன் என்னைப் போல தவித்து போகவில்லை, அருகாமைக்காக உருகவில்லை. நாட்கள் கடந்து சந்தித்து சாதாரணமாக இருந்திருக்கிறான். ஆனால் நானும் அந்த பிரிவும் வேதனையும் தாங்க இயலாதவளாக அவனை இழுத்து அணைத்து உருகி தவித்து, எத்தனை பெரிய அவமானம் அது! அவன் அந்த 1 வாரமும் வேறு ஒரு பெண்ணோடு. யார் அவள்? என்ன பெயர்? கடிதத்தை மீண்டும் பிரித்து பார்த்தாள். கிரிஜா. வெறும் கிரிஜா இல்லை, அவனது பிரிவை தாங்க முடியாத கிரிஜா. அவனுக்காக காத்திருந்து தவிக்கும் கிரிஜா. அந்த காத்திருத்தலை தவிர்ப்பதற்காக கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்லி கொஞ்சலும் வேண்டலுமாக கோரிக்கை வைத்திருக்கும் கிரிஜா. கீழ் உதட்டை இறுக கடித்து உள்ளுக்குள் வெடித்து புறப்பட்ட விம்மலை அடக்க முயன்றாள். சட்டென்று அவள் கல்யாணம் ஞாபகத்திற்கு வந்தது. ராஜி வாடி, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை பேருக்கேத்த மாதிரி ராஜா மாதிரி தான் இருக்காரு. வெள்ளை வெளியர்னு உயரமா அழகா இருக்காரு. இப்பதான் உள்ள நுழையிறாங்க. நீ வந்து இப்படி இந்த ஜன்னல் வழியா எட்டிப்பாரு வா. இவள் பார்த்தாள். அதே நேரத்தில் சொல்லி வைத்த மாதிரி ஏதோ உந்துதலில் தலையை உயர்த்தி அவன் மாடி ஜன்னலை நோக்க சிலிர்த்து போனாள் இவள். அந்த ஒற்றை பார்வையில் கரைந்து போனாள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்ற அந்த காவிய கண்கலப்பிற்கு பின் ஏற்பட்ட தூய்மையான அன்பு தங்களுடையதுதான் என்று நினைத்து கொண்டாள். ராஜாராமன் என்ற பெயரை 100 முறை சொல்லி பார்த்து கொண்டாள். அவனை ராமனாகவும் தன்னை சீதையுமாய் கற்பனை செய்து மன நிறைவு கண்டாள். அவனை கௌசல்ய புத்திரனாய் நினைத்து கொண்டாள். பெண் பார்த்து விட்டு போன பின் மாமா மாடிக்கு வந்து சொன்னது நினைவுக்கு வந்தது. ராஜி, பிள்ளைய பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்குது இல்லம்மா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ என்ன சொல்ற? நான் என்னம்மா அம்மா சொல்றது? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான். அதெல்லாம் இத்தனை நாள் செஞ்ச மற்ற காரியத்துக்கெல்லாம் சரியா இருக்குமா? உன்னைய வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சதெல்லாம் சரி. ஆனா இது வேற வாரியான விஷயம் இல்லையா? இதுல உன் சம்மதம் ரொம்ப முக்கியமா?
அப்பா அம்மா இல்லாத பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சுட்டான்னு பழி வரக்கூடாது பத்தியா என் மேல, அதான் உன்கிட்ட கேட்குறேன் என்றார் மாமா. இவள் பதில் சொல்லும் முன் அத்தை வந்து குறுக்கிட்டாள். ஏங்க, நீங்க வேற தனியா சம்மதம் கேட்கணுமா? அதான் சம்மதம்னு அவ முகத்துல எழுதி வச்சிருக்குதே, அதுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் 2 பக்கமும் பிடிச்சு போயிருச்சு. ஆனா அவங்க கேட்குற 10,000 ரூபாய் பணமும் 20 பவுன் நகைக்கும் எங்கே போறது? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அதை ஆசைப்படி செஞ்சு கொடுத்துடணும் இல்லையா? அக்காவும் அத்தானும் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் இந்த 20 பவுன் நகைங்க செஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க. அதை நம்ம செய்ய வேணாமா என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவளுக்கு பையனை பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதான் பெரிய விஷயமா இருக்குன்னு நினைச்சேன். பிடிச்சிருக்குல்ல, பின்ன என்ன, கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஒரு குறை வைக்கவில்லை மாமா. தன் பெண் கோகிலாவிற்கு செய்ததற்கு மேலாக தான் திருமணத்தை சிறப்பாக நடத்தி அனுப்பினார். கையில் 10,000, 20 பவுன் நகை, பாத்திரங்கள், கட்டில், பீரோ, மெத்தை என ஒரு குறை வைக்கவில்லை இதுவரை. இவளும் அவனது முகம் சினுங்குகிற மாதிரி நடந்ததே இல்லை. ஆனால் இவள் தான் சீதா பிராட்டியாக இருந்திருக்கிறாளே தவிர அவன் ராமனாக இருக்கவே இல்லை. இவளைப் போல் அவன் திருமண பந்த காதலில் கரையவில்லை. இவளிடம் பரிபூரணமாக ஐக்கியமாகவில்லை. இவளுடன் அப்படி இருக்கிற மாதிரியானதொரு பாவனையில் கோவலனாக எங்கோ கோயம்புத்தூரில் இருக்கும் மாதவியான கிரிஜாவிடம் சென்றிருக்கிறான். யார் அந்த கிரிஜா? இவருக்கு எப்படி பழக்கம்? எத்தனை நாளா பழக்கம் என்று எண்ணி வருந்தினாள். எதனால ஏற்பட்ட பழக்கம்? இந்த கேள்விகள் இவள் மனதை அரித்தன. இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட நான் என்ன குறை வச்சேன் அவருக்கு? எதுக்காக ஏற்பட்டுச்சு அது? கணவன் வந்ததும் இவளது அத்தனை கேள்விகளுக்கும் சிறிதும் சங்கடமின்றி, தயக்கமின்றி, குற்றம் செய்த குறுகுறுப்பு வருத்தமின்றி அழுத்தம் திருத்தமாய் பதில் சொன்னான் அவன். யாரு அவன்னா? கிரிஜா, ஒரு பொண்ணு. அதான் எப்படிங்க? எனக்கு துரோகம் செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? எப்படி பழக்கம்னா, ஆபீஸ் விஷயமா அவ வேலை செய்யற கம்பெனி தயாரிக்கும் மிஷின்களை எங்க கம்பெனிக்கு வாங்க போறப்ப சந்திச்சது. அந்த கம்பெனியோட நிர்வாக அதிகாரிக்கு அவ பர்சனல் செக்ரட்டரி, அவ்வளவுதான். என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை நாளா பழக்கம்னு சரியா சொல்ல முடியுமா? எத்தனை நாளா பழக்கம்னு சரியா கணக்கா சொல்லணும்னா 9 மாசம் 6 நாள், இன்னையோட சேர்த்து 7வது நாளா பழக்கம். போதுமா? போது, நிறுத்துங்க என்று வெடித்தாள் இவள். இப்படி பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு இதுல என்ன வெக்கம்? எதுக்கு தான் நீங்களாம் வெக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க? நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? எதுல குறை வச்சேன்? உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கலையா? சொல்லுங்க, என்ன குறை கண்டீங்க என்கிட்ட என்று விம்மினாள். உன்கிட்ட ஒரு குறையும் இல்லை ராஜி. நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா தான் நடந்துகிட்ட, இப்பவும் நடந்துகிட்டு இருக்க. பின்ன என்கிட்ட என்ன பிரச்சனை கண்டீங்க? பின்ன எதுக்கு அவ? போதல ராஜி. என்ன போதல? எல்லாமே போதல. எல்லாமேனா என்ன அர்த்தம் சொல்ல வர்றீங்க? நீ மட்டும் போதலைன்னு அர்த்தம் ராஜி. அதிர்ந்து போனாள் இவள். அப்பட்டமான அந்த பதிலில் சில வினாடிகள் உறைந்து போனாள். உண்மையை அவன் அப்படியே சொல்லி இருக்கலாம், அதுதான் காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அதை சொன்ன விதம், தோரணை எல்லாம் அப்பப்பா! அந்த வேகமும் சூடும் தாங்காமல் உள்ளுக்குள்ளேயே துடித்து போனாள். முகத்தை தாக்கின நிஜத்தை தாங்குகிற சக்தியற்று மௌனமாக தவித்தாள். உண்மை அதுவாக இருந்தாலும் அவன் இதை வேறு விதமாக சொல்லி இருக்கலாம், மென்மையாய் இதமாய் தெரியப்படுத்தி இருக்கலாம். இப்படி வார்த்தை கொடுக்கால் கொட்டி இருக்க வேண்டாமே. போதல, எதுவும் போதல. நீ மட்டும் போதலைன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் மட்டுமின்றி நிறைய அர்த்தங்கள் பிடிபட்டதில் இவள் அவமானத்தாலும் ஆத்திரத்தாலும் முகம் சுறுசுறுவென்று சிவக்க கேட்டாள். அதே மாதிரி நானும் எனக்கு போதாம போயிருந்தா, நானும் போதலைன்னு நினைச்சிருந்தா உன் இஷ்டப்படி நீ நடந்துக்கலாம் ராஜி. அதில் நான் தப்பு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையே என்று வெடுக்கென சொன்னான். நாமெல்லாம் கொஞ்ச காலம் மட்டும்தான் வாழ போறவங்க. அதுக்குள்ள எதுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் சொல்லு? மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக நமக்கு நாமே ஒரு விலங்கு போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிலாக்கிக்கிட்டு அவஸ்தப்படணும் சொல்லு? சி, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனாங்க. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேச வெக்கமா இல்லை? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? மனசுல நினைக்கிறத சொன்ன. இந்த மாதிரி மனசுல இன்னும் எந்தெந்த நினைப்பெல்லாம் இருக்கு? எதை பத்தின்னு குறிப்பா கேட்டாதானே பதில் சொல்ல முடியும். அவளை பத்தி? அவளை பத்தினா புரியலையே. எவளை பத்தி? ஓஹோ, அந்த மாதிரி நிறைய அவளுக இருப்பாளுக போல. அதான் எவன்னு திருப்பி கேட்குறீங்க? உங்களுக்கு தான் வெக்கமான எதுவுமே இல்லையே. அப்படியே உங்களோட அந்த அவள்களுக்கும் இல்லை போல இருக்குது. அதான் இப்படி எவன் கிடப்பான்னு அலையிறாளுங்கன்னு நினைக்கிறேன். அவளை பத்தி பேசுறத நிறுத்துறியா இல்லையா ராஜி? ஏன் அவளை பத்தி பேசினா பொத்துக்கிட்டு வருது கோபம்? ஏன்னா நீ நினைக்கிற மாதிரியே அவ மட்டமானவ இல்லை.
சரி, மட்டமானவ இல்ல, எத்தனை உயரமானவள்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீ பழகி தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு அவளை போய் கூட்டிட்டு வர்றதா இருக்கேன். கூட்டிட்டு வந்து என்ன, அவளும் நம்ம கூட தான் இருப்பா. 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். ஒரு நாளும் நடக்க மாட்டேங்க, அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். உன் சம்மதத்தை நான் ஒன்றும் எதிர்பார்த்துட்டு இருக்கல, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவும் போறதில்ல. இந்த வார கடைசியில் போய் அவளை கூட்டிட்டு வர்றதா இருக்கேன். உனக்கு அது பிடிக்கலைட்னா, அவள் இந்த வீட்டில் தங்குறது இஷ்டம் இல்லைட்னா, நீ கிளம்பி உங்க மாமா வீட்டுக்கே போய்கிட்டே இருக்கலாம். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன? திரும்பி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, உன் இஷ்டம் எதுவோ அதுபடி நீ இருக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். இவள் அன்றிரவு முழுவதும் தூங்கவில்லை. மனது துடிக்க துடிக்க விழித்தபடி வெறுமனை படுத்துக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிற அவனை அளவற்ற வெறுப்புடன் திரும்பி பார்த்தாள். இப்படி கூட ஒருத்தனால இருக்க முடியுமா என்று தோன்றியது. மனிதத்தன்மை என்பது சிறிது கூட இல்லாமல் இவ்வாறு நடந்து கொள்ள முடியுமா? என்ன செய்யலாம் இவனை கோயம்புத்தூர் போய் அவளை அழைச்சிட்டு வர்றதுல இருந்து தடுத்து நிறுத்த எப்படி முடியும்? யாரால் அதை செய்ய முடியும்? திடீரென்று அவளுக்கு மாமாவின் ஞாபகம் வந்தது. மாமா தான் இதுக்கு கரெக்டா இருப்பாரு. சட்டென்று ஒரு பிடிப்பு கிடைத்த பிரகாசம் தோன்றியது இவள் முகத்தில். மாமா தான் இதுக்கு சரி, மாமானாலதான் இவனை கேள்விகள் எல்லாம் கேட்க முடியும், உரிமையோட அதட்ட முடியும் என்று நினைத்து கொண்டாள். இவன் செய்ய போற இந்த கேவலமான வேலையிலிருந்து எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஆனா எப்படி மாமாவை வரவழைக்கிறது? முதல்ல கடிதம் எழுதி அவர் புறப்பட்டு வர்றதுக்குள்ள இவன் கிளம்பி போயிடுவானே. அதனால இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்தாகணுமே. எப்படி வரவழைக்கிறது? தந்தி கொடுக்கலாமா? இல்லைன்னா தஞ்சாவூர்ல அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு மாமாவை கூப்பிட சொல்லி அவர்கிட்ட பேசி வர சொல்லலாமா? என்ன செய்யலாம்? எது செஞ்சா சரியா இருக்கும்? அன்றிரவு முழுவதும் யோசித்து மறுநாள் பிற்பகல் வரை ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் தவித்து தூங்கி போனவளை 3 மணி நேரம் அளவில் அழைப்பு மணி அடித்து எழுப்பியது. கதவை திறந்து பார்த்தாள். மாமாதான் வந்திருந்தார். மாமா என்றாள் ஆர்வத்தோடு. அன்று மாலை 7 மணி அளவில் வீடு திரும்பிய ராஜாராமன் வாசல் வராண்டாவில் மாமாவை பார்த்தான். பளிச்சென்று புரிந்து கொண்டான். ராஜிதான் அவரை வரவழைத்திருக்க வேண்டுமென்ற யூகத்தில் பின்னால் கால் கழுவ போனவன் ராஜியை திரும்பி பார்த்து கேட்டான், மாமாவை நீதானே வரவழைச்ச? இல்லையே, அவராதான் வந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல? இன்னும் இல்ல, ஆனா சொல்லதான் போறேன். சொல்லு, தாராளமா சொல்லு. நானும் வேணும்னா கூட சேர்ந்து சொல்றேன். கூட சேர்ந்து சொல்வதாக சொன்னவன் கை கால் கழுவி உடை மாற்றிக் கொண்டு வந்து உட்கார்ந்து மிக சரளமாய் சாதாரணமாய் பேச்சை ஆரம்பித்தான். எப்ப மாமா வந்தீங்க? இப்பதான் 2 மணி பஸ்ல வந்து இறங்கி நேரா வீட்டுக்கு வந்த மாப்ள. காஃபி டிஃபன் சாப்பிட்டீங்களா? காஃபிலாம் குடிச்சிட்டேன், டிஃபன் எதுவும் செய்யல ராஜி, நேரா சாப்பாடு தான். அப்ப சாப்பிட போலாமா? சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ல? ஓ தாராளமா. என்ன உங்களுக்கு சீக்கிரமா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சா? கொஞ்சம் பசிக்குதுதான் மாமா. அம்மா ராஜி, தட்டெடுத்து வையே, மாப்பிள்ள பசியோட வந்திருக்காரு பாரு. சாப்பாட்டின் போது அவன் ராஜியை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு மாமாவிடம் மெல்ல கேள்வி கேட்க ஆரம்பித்தான். ஏமாம்மா, நீங்க ஏன் 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? என்ன மாப்பிள்ள நீங்க எப்பவோ 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த கல்யாணத்தை பத்தி இப்ப கேக்குறீங்க? சொல்லுங்க மாமா, எனக்கும் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது இல்லையா? என்ன தெரிஞ்சுக்க போறீங்க என்று திருப்பி கேட்டார் அவர். நீங்க ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு மாப்பிள்ள. பொம்பளை உதவி இல்லாம 2 குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது நடக்கிற காரியமா? அதான் செஞ்சுக்கிட்டேன். ஏமாம்மா, உங்க கல்யாணத்தப்ப உங்க பொண்ணு கோகிலாவுக்கு என்ன வயசு இருக்கும்? இப்ப அதுக்கு 30 ஆகுதுன்னா அப்ப 15 வயசு இருக்கும். அப்ப பையனுக்கு? அவன் கோகிலா விட 2 வயசு சின்னவன்னா பாத்துக்கோங்களேன். அப்படின்னா அவனுக்கு 13 இருக்கும்ல? இருக்கும். ஏமாம்மா, 15 வயசும் 13 வயசுமா குழந்தைங்க? அவங்கள வளர்க்கணும்னா ஏதோ 3 வயசு 4 வயசுனாலும் வளர்த்து ஆளாக்கணுங்கிற கவலை இருக்கும். பொம்பளை உதவி தேவைப்படும். 15 வயசு பொண்ணு இருக்கிறப்ப அந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க வேற. இல்ல மாமா, எல்லார்கிட்டையும் சொன்னா அதே காரணத்தை என்கிட்டையும் சொல்றீங்க பாத்தீங்களா? நிஜமான காரணம் தெரியும் தானே கேள்வி கேட்கிறேன். அவர் சங்கடமாக திரும்பி சமையலறையின் பக்கம் பார்வையை ஓட்டினார். ராஜாராமன் புரிந்து கொண்டான். குரலை சற்று தணிந்து மெதுவாக பேசினான். ராஜி உள்ள இருக்காளேன்னு பாக்குறீங்களாக்கோ? ஆமா மாப்பிள்ள, அவ சமையலறையில எல்லாம் இல்ல, வெளி தோட்டத்து பக்கம் போயிருக்கா. தயங்காம பயப்படாம பேசலாம் நீங்க என்றான் அவன். கதவுக்கு பின்புறம் ராஜி நின்று இதை கேட்டுக்கொண்டிருப்பது தெரிந்தும் வேண்டுமென்றே சொன்னான் அவன். அவர் தயங்கி பேச்சை தொடர்ந்தார். அது மாப்பிள்ள, குழந்தைகளை பார்க்கறதுன்னு ஒப்புக்கு ஒரு காரணத்தை சொன்னாலும் நிஜமான காரணம்
வந்து என்னன்னா வந்து சும்மா சொல்லுங்க மாமா, நானும் ஆம்பளை தானே. வந்து அப்போ எனக்கு வயசு 40 தான் மாப்பிள்ள. அப்படி எல்லாமே அடங்கி போன வயசோ அடங்கி இருக்கிற வயசோ இல்லை. அதனால தான் அங்கே இங்கேன்னு போய் கெட்டு போயிடக்கூடாதுன்னு 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். அப்படின்னா போங்க மாப்பிள்ள, என்னமோ தெரியாத மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு. நிஜமாக தான் கேட்குறேன் மாமா, கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன். இதெல்லாம் விளக்கி சொல்லக்கூட முடியுமா மாப்பிள்ள? நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, இப்போ புரியுது. அதுக்கு தானே. அது தேவையானா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? சச்ச, தப்புன்னு யாரு சொன்னது? எவன் சொன்னா? இல்லை, பொதுவாக 2ஆம் 3ஆம் கல்யாணம்னா என்னவோ மகா பெரிய குத்தம் மாதிரி உலகம் பார்க்குதே. உலகத்துக்கு வேற வேலையே இல்லை, விடுங்க. என்னை கேட்டால் எதுலையும் தப்பு இல்லை மாப்பிள்ள. தப்பு சரின்றதெல்லாம் அவங்கவுங்க தேவைகளையும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்த விஷயம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அவங்க எல்லாரும். அதை தான் நானும் சொல்ல வரேன் மாமா. 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிறது மகா பெரிய தப்புன்ற மாதிரி ராஜி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்களே அவகிட்ட சொல்லுங்க. ராஜி, ராஜி, மாமா கூப்பிட்றாரு பாருங்க, வா. கதவின் பின்புறம் இருந்து வெளிப்பட்ட ராஜி குரல் கரகரக்க கேட்டாள். ஏமாமா, நீங்கள் பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் தானே 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? பொண்டாட்டி குத்துக்கல்லாட்ட இருக்கிறப்ப இன்னொருத்தியை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன்னு சொன்னா அது தப்பு இல்லாமல் வேற என்ன மாமா? மகா பாவம் இல்லாமல் வேற என்ன? துரோகம் இல்லாமல் வேற என்ன? சட்டத்தில் கூட அதுக்கு இடம் இல்லை தெரியும்ல. நான் வழக்கு போட்டால் உள்ளே போக வேண்டியது வரும் தெரியும்ல அது உங்களுக்கு? முதல் முறையாக பிரச்சனையின் நுனி பிடிபட்டது அவருக்கு. என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்று அதிர்ந்து போனார் அவர். பதறி எழுந்து நின்று அவனை பார்த்தார். தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேச போய் அது ராஜியை பாதித்து விடுமோ என்று பயந்தார். என்ன மாப்பிள்ள இதெல்லாம் என்ற போது குரல் கரகரவென்று இருந்தது. ஆனால் அதற்கும் நிதானமாக தலையை நிமிர்த்தினான் ராஜாராமன். இதையெல்லாம் எதிர்பார்த்ததுதான் என்கிறார் போல மிக அமைதியாய் அவரை பார்த்து கேட்டான். என்ன ராஜி என்னமோ சொல்றாளே, நிஜமா மாப்பிள்ள? நிஜம்தான். ஐயோ, நிஜம்னு நீங்க நிதானமா ஏத்துக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. ராஜி சொன்ன மாதிரி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்லயே வச்சுக்க போறீங்க என்று திருப்பி கேட்டார் அவர். சாரி மாமா, வச்சுக்க போறதில்ல. கல்யாணம் பண்ணி மனைவியாக்கிக்க போறேன். என்ன, இவ உயிரோட இருக்கிறப்ப இன்னொருத்தியோட கல்யாணமா? இது என்ன நியாயமாப்ல? எந்த ஊருக்கு அடுக்கும்? அப்படி இன்னொருத்தியை கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு என்னவ தப்பு பண்ணா? திருப்பி திருப்பி கூட்டிட்டு வர்றேன், வச்சுக்க போறேன்னு கொச்சையா பேசாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, படிச்சு நல்ல வேலையில இருக்கா. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னேன். அது சரி, படிச்சு நல்ல வேலையில இருக்கிற நல்ல பொம்பளை செய்யற வேலையா இது? ஏதோ இதாவது கிடைச்சதேன்னு ஒட்டிக்கிற? மாமா, இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. சரி, கடைசியா என்னதான் சொல்றீங்க? அப்படி கூட்டிக்கிட்டு தான் வருவேன்றீங்களா? ஆமா, அப்படிதான் பண்ண போறேன். இதே வீட்டுல தான் அவளும் இருக்க போறாளா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ராஜி இங்க இருக்க மாட்டா. நல்லது, நீங்க தாராளமா அவளை கூட்டிட்டு போலாமே. அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. என்ன சொன்னீங்க? மாமா அதிர்ந்து போனார். உடம்பு முழுவதும் பதறியது. வார்த்தைகள் தடுமாறின. அட பாவிடே, உன்னை நான் சும்மா விட போறதில்லடா. நீங்க என்ன சொன்னாலும் அது என்னை பாதிக்க போறதில்ல. வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு இழுத்தா கூடவா? ஆமா, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியாச்சுல. எது எப்படி போனாலும் அந்த பொண்ணு தான் தேவைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? அதையும் அப்பவே சொன்னதா எனக்கு ஞாபகம். அந்த அளவுக்கு வெறுத்து போகும்படி ராஜி என்ன தப்பு பண்ணா? என்ன பேசுறீங்க நீங்க? ராஜியை வெறுக்கிறதா நான் சொல்லவே இல்லையே. நான் இப்பவும் அவளை விரும்புறேன், நேசிக்கிறேன். அப்படின்னா எனக்கு புரியல மாப்பிள்ள, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாப்போம். ராஜியும் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல வர்றேன். கொஞ்சம் ஒத்துழைச்சு நடந்துக்கிட்டா 3 பேரும் சந்தோஷமா வாழலாம் தான் சொல்றேன். அதை கேட்டு மாமா இரவு முழுவதும் யோசித்தார். மறுநாள் காலை ஊருக்கு கிளம்பும் முன் ராஜியை கூப்பிட்டு மெதுவாக சொன்னார். ராஜி, மாப்பிள்ள உன்னைய பிடிக்கலைன்னுலாம் சொல்லலாமா, அவளையும் கூட்டிட்டு வர்றதா தான் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் ஒத்து போய் வாழ்றதை தவிர வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள ஒன்றும் புதுசா இப்படி செஞ்சிடலாமா? முக்கால்வாசி ஆம்பளைங்க அப்படி இப்படிதான் இருக்கிறானுங்க. தைரியம் இருக்கிறவங்க வெளிப்படையா தாலி கட்டி கூட்டிட்டு வர்றாங்க. இல்லாதவங்க சின்ன வீடு பார்த்து இலைமறைக்காயா வச்சுக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம குலதெய்வம் முருகருக்கு 2 பொண்டாட்டி தானே. கிருஷ்ணர் எடுத்துக்கோ, பாமா ருக்மணின்னு 2 பேர் தோல்லையும் கை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நிற்கிறாரு. இதை பெருசுப்படுத்தி என் கூட கிளம்பி வந்தீன்னா வச்சுக்கோ, உன் வாழ்க்கை தான் வீணா போகுமா? என்னையை கேட்டீன்னா நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அரவணைச்சு போகணும்னு சொல்லுவேன். புத்திசாலி பொண்ணு நீ, உனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேணாம். அதனால அனுசரித்து நடந்துக்கோ. என்ன, நான் வரட்டுமா? வர்றேன். சாயந்தரம் மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. அவர் கிளம்பி போன மறுநாளைக்கு மறுநாள் கிரிஜாவை அழைத்து வர ராஜாராமனும் கோயம்புத்தூர் புறப்பட்டு போனான். அந்த நிமிடத்தில் இருந்து இவள் வெந்து தணிந்து சாம்பல் பூத்த தணல் மாதிரி உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தாள்.
வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு உந்துதலில் மெல்ல எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். வந்த ஆட்டோ இவள் வீட்டு வாசலில் தான் நின்றது. முதலில் ராஜாராமன் இறங்கினான். பின்னால் வெள்ளை வெளியென்று குதிகால் உயர்ந்த சிவப்பு செருப்பு தெரிய அவள் மெதுவாக கீழே குதித்தாள். நல்ல கலை, படிப்பின் மெருகு தெரிகிற முகம், கண்களும் மூக்கும் சற்றே உள்ளடங்கி சின்ன வாயுமாக தனியான ஒரு லட்சணம். தன்னை விட அவள் கூடுதல் அழகு. அதிகம் படித்தவளாக இருக்க வேண்டும். தான் படித்த மாதிரி ஒப்புக்கு ஒரு பட்டம் வாங்கினவளாக தெரியவில்லை. தனக்கு தொடர்ச்சியாக 4 வரை ஆங்கிலத்தில் கடிதம் எழுத வராது. நினைவுகள் இவள் மனதை சற்று பின்னோக்கி இழுத்தன. என்னங்க, ரேஷன் ஆபீஸ்க்கு கடிதம் எழுதணும்னு சொன்னேன்ல, அதை எழுதி கொடுங்க என்ற அவன் எதிரில்தான் போய் நிற்பாள். என்ன ராஜி, ஆபீஸ் கிளம்புறப்ப கேட்குற? காலையில இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? படிச்சிருக்கையில, எழுத வேண்டியது தானே? எனக்கு வராதுங்க, நீங்களே எழுதி தந்துடுங்க. நீ எல்லாம் எதுக்கு படிச்ச? காலேஜில் ஒரு இடம் வீணானதுதான் மிச்சம். சரி சரி, பேப்பர் பேனா கொண்டு வாப்போ. முன்னர் நடந்த நினைவுகள் மனதிற்குள் வந்து போயின. இவளைப் போல் ஒரு கடிதம் எழுதக்கூட வேறு ஒருவரின் உதவியை எதிர்பார்க்கிறவளாக அவள் இருக்க மாட்டாள். பெரிய கம்பெனியின் நிர்வாக அதிகாரிக்கு PA-வாக இருந்தவள் என்றால் நிஜமான தகுதி பெற்றவளாக இருக்க வேண்டும். வெறும் தகுதி, திறமை மட்டுமின்றி இத்தனை அழகாக வேறு இருக்கிறாளே. இப்படி அழகு, படிப்பு, திறமை, கை நிறைய சம்பாத்தியம் எல்லாம் இருப்பவள் எதற்காக ராஜாராமனிடம் வாழ வேண்டும்? இவனை விட படித்தவனாக, பெரிய பதவியில் இருப்பவனாக, பணக்காரனாக ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்குமே. பின்ன எதுக்காண்டி இவனை? இல்லை இவன்கிட்ட போய் ஒருவேளை இவனது அழகில் தன்னைப் போலவே அவளும் மயங்கி விழுந்திருப்பாளோ, அல்லது அவனாக அவளை விடாப்பிடியாக துரத்தி பிடித்திருப்பானோ? எத்தனை துரத்தினாலும் ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிக்காத ஒருவனுக்கு ஒருபோதும் எளிதில் உடன்பட மாட்டாள். அதுவும் இவள் ராஜா ராஜா என்று உருகி உருகி கடிதம் எழுதினவளாயிற்றே. நீ இல்லாம நான் இல்லை என்று கரைந்தவள் அப்படி காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி கடிதம் எழுத வேண்டுமானால் அவள் அவன்கிட்ட பறிகொடுத்திருப்பாளோ தன்னைத்தானே என்று நினைத்து கொண்டாள். அழைப்பு மணி அழுத்தப்பட்ட வேகத்தில் திடீரென தாக்கப்பட்டவளாக எழுந்து போய் வராண்டா கதவை திறந்துவிட்டு சரையில் என்று திரும்பி தன் படுக்கை அறைக்குள் நுழைந்து விட்டாள். அவனையோ அவளையோ ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. வந்து கட்டிலில் உட்கார்ந்தவளுக்கு மூச்சு வேகமாக வந்தது. மார்பு ஏறி இறங்கியது. மனசின் படபடப்பு அதிகமாகி கண்ணோரம் நீர் கட்டி கொண்டது. அவ வந்துட்டா, சொன்ன மாதிரி அவன் போய் அழைச்சிட்டு வந்துட்டா. இனி இனி என்னோட நிலைமைதான் என்ன? இதே வீட்டிலேயே அவங்களோடனே இருக்கிறதா, இல்ல வீட்டை விட்டு போயிடுறதா? வீட்டை விட்டு போறதுன்னா எங்க போறது? கணவனை அனுசரிச்சு இருக்கிறது தான் சரின்னு மாமா கூட சொல்லிட்டு போயிட்டாரே. வாழா வெட்டியா இங்க வந்தா அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கோடிட்டு காட்டிட்டாரு. அதனால அங்கேயும் போக முடியாது. மாமா வீடு இல்லைன்னா வேற எந்த வீட்டுக்கு போக முடியும்? யார் இருக்கிறாங்க? எங்காவது விடுதியில் தங்கிக் கொள்ளலாம் என்றால் அதற்கும் வழியில்லை. கையில் வேலையோ சம்பளமோ இல்லை. வேறு பணம் எதுவும் கிடையாது. இந்த நிலைமையில என்ன செய்ய முடியும்? வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கா. அரை வாசலில் ராஜாராமனின் குரல் கேட்டு வெறுப்பும் கோபமும் ஆத்திரமுமாக தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். நிக்கட்டுமே, அதுக்கு நான் என்ன செய்யறது? வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிட மாட்டியா? நான் வர சொல்லி வரலையில. கூப்பிடாம வந்தவங்களுக்கு தானா உள்ள வரவும் தெரியும். வீடுதான் திறந்திருக்கே, உள்ள நுழையிறதுக்கு என்ன கேடு? ராஜி, அடிக்க போறீங்களா? அடிங்க. ஆனா நான் வந்து அவளை வரவேற்பேனோ அல்லது அவளோட ஒத்து போவேனோன்னு நினைக்க வேணாம். முதல்ல வந்தவங்கிற காரணத்தினால எப்பவும் மாதிரி நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யார் விஷயத்துலையும் நான் தலையிடாதது மாதிரி வேற யாரும் என் விஷயத்துல தலையிட வேணாம். என் வழிக்கும் வரவு வேணாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான்னா சரி. மாடி அரசாவி எங்க இருக்குன்னு சொல்லு. நீங்க எங்க வச்சுட்டு போனீங்களோ அங்கதானே இருக்கும். அதுக்கு நீங்க தானே பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. சரி, ரயில்ல களைச்சு போய் வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி தரக்கூடாதா? உங்களுக்கு மட்டும்தான் தர்றேன், அது என்னோட கடமை. ஆனா அவளுக்கும் சேர்த்து வேணும்னா என்னால எல்லாம் தர முடியாது. அப்ப வேணாம், அப்படின்னா எனக்கும் வேணாம். 2 டம்ளர் தர்றதா இருந்தா தா, இல்லாட்டி வெளியே பார்த்துக்கிறோம். சரி, பார்த்துக்கோங்க. முகம் சற்றே சிவந்து திரும்பி போனான் ராஜாராமன். ஒரு வினாடிக்கெல்லாம் வாசல் வராண்டாவில் அவனது குரல் கேட்டது. வாக்கிருஜா, மாடிக்கு போலாம். சற்று தயங்கி சன்னமாய் மென்மையாக வந்தது அவளது குரல். ஏங்க, அக்கா வரலையா? அக்காவா? இவளுக்குள் மீண்டும் நெருப்பு பற்றி கொண்டது. அக்காவா? அக்கா? யாரடி அக்கா? நான் என்ன உன் கூட பிறந்தவளா? உனக்கு மூத்தவளா? எத்தனை தைரியம் இருந்தா என்னைய அக்கான்னு சொல்லிக்கிட்டு தெரிவ என்று நினைத்து கொண்டாள். அந்த வார்த்தையில் நெருங்கி வந்து சுலபமாக ஒட்ட பார்த்து, கூடவே கூடாது,
அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும் அவளை தன்னை நெருங்க விடக்கூடாது. நீ நிற்க வேண்டிய இடம் இதுதான்னு கோடெடுத்து வரையறுத்து வச்சிடணும். ஆரம்பத்திலே தள்ளி நிறுத்திடணும். அதுதான் புத்திசாலித்தனம். படுக்கையில் சரிந்த போது மனதிற்குள் இருந்த இயற்கையான சுபாவம் மெல்ல தலை தூக்கிற்று. அவருக்கு மட்டும் காஃபி கலந்து கொடுத்துடலாமா? பாவம், ரயில்ல இருந்து களைப்புல வாய் திறந்து கேட்டாரே. வெறும் காஃபி தானே, முன்ன பின்ன தெரியாதவங்க வந்தா கூட காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு விசாரிப்போமே. அந்த மாதிரி அவளுக்கும் கலந்து கொடுத்துருக்கலாம் தான். வெறும் காப்பியில என்ன வந்துட போகுது? அதுல போய் என்னோட கோபத்தை அற்பத்தனமா காட்டியிருக்க வேணாம் தான். அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பா? என்ன நினைச்சா எனக்கு என்ன? அவள் நினைக்கிறத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நான் என்ன நினைச்சேன்னு அவ கவலைப்பட்டாளா? என் உணர்ச்சிகளுக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடுத்தாளா? அவன் போய் கூப்பிட்டதும் கிளம்பி வந்துட்டாளே. ஒரு பெரிய சூட்கேஸோட வந்திருக்கிற. என்ன துணிச்சல் வேணும் உனக்கெல்லாம்? மனசு எவ்வளவு உரப்பட்டு போயிருக்கணும் உனக்கு. வந்து இறங்குனது மட்டும் இல்லாம அக்காவாமே அக்கா, எத்தனை சுலபமா சொந்தம் கொண்டாடிட்டா அவ வந்துட்டு. அப்படிப்பட்டவளுக்காக நான் ஏன் பச்சாதாபப்படணும்? மனசிறங்கி போகணும். நான் வரலைக்குன்னா என்ன? அவளுக்கு காஃபி கிடைக்காமலா போயிட போகுது? காஃபி கொடுக்கலன்னதும் வெளியில பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரே அவரும். அப்புறம் என்ன நம்மளுக்கு வேலை? இங்க 6 வருஷமா அவனோட குடும்பம் நடத்தி என்ன பிரயோஜனம்? அக்னி வளர்த்து அருந்ததி பார்த்து 3 முடிச்சு போட்டுக்கிட்டு என்ன பலன்? நிமிடமா தன்னை அந்நியமாக்கி அவளோட சேர்ந்து நாங்க வெளியே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ராஜி, எனக்கு மட்டும் தர்றதா இருந்தா தா, அவளுக்கு நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அப்ப நாங்க வெளியே பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவளோட கூட சேர்ந்துக்கிட்டு, சச்ச, என்ன மனுஷன் இவரெல்லாம்? இவரோட போய் நம்ம 6 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கமே, நம்மளை செருப்பால அடிச்சுக்கணும். இவள் கீழ் உதட்டை கடித்து அழுகையை அடக்கி படுத்து கொண்டிருந்த 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் வெளியில் மாடிப்படி விளக்கு எரிந்தது. ராஜாராமனும் அவளும் இறங்கி வருவது தெரிந்தது. அவளை வெளியில் நிற்க வைத்துவிட்டு அவன் மட்டும் உள்ளே வந்தான். கதவை பூட்டிக்க ராஜி, நாங்க சாப்பிட வெளியே போறோம். வர்றதுக்கு நேரமாகும். நாங்க மேலே போய் படுத்துக்குவோம். அதனால நீ தூங்க போகலாம். எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேணாம். சில வினாடிகளுக்கு பின் ஸ்கூட்டர் கிளம்பி போகிற ஓசை கேட்டது. எழுந்து கதவை தாளிட்டு திரும்பியவளுக்கு துக்கம் குமுறி குமுறி வந்தது. நீயும் சாப்பிட வரியா என்று ஒரு வார்த்தை கேட்காதது நெஞ்சை சுட்டு நெருப்பாக தகிக்க வைத்தது. அதை விட நாங்க மேலே போய் படுத்துக்குவோம். அதனால நீ தூங்க போகலாம். எனக்காக காத்துட்டு இருக்க வேணாம் என்றது இன்னமும் கொடுமையாகப்பட்டது. அதன் வெம்மை தாங்காதவளாக, சூடு பொறுக்க முடியாதவளாக கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக வழிந்து தலையணையை நனைத்தது. வெகுநேரம் விசும்பினவள் தன்னையும் அறியாமல் தூங்கிப் போனாள். நடுராத்திரியில் திடீரென்று விழிப்பு வந்ததும் பசியும் தாகமும் நெஞ்சை வரட்டிற்று. சாப்பிடாமல் படுத்துக் கொண்டது நினைவிற்கு வந்தது. ராஜாராமனும் அவளும் சாப்பிட வெளியில் கிளம்பின பின்பு இவள் சாப்பிடவே இல்லை. அந்த வருத்தத்திலும் சோகத்திலும் அப்படியே படுத்து விட்டாள். இப்போது பசித்தது, தாகமாக இருந்தது. எழுந்து விளக்கை போட்டு மணி பார்த்தாள். 12:10 இருந்தது. சமையலறைக்கு போய் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி குடித்துவிட்டு வெளியே வந்த போது அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா என்று பார்க்கும் ஆர்வம் தோன்றியது. வராண்டா விளக்கை போட்டு வெளிக்கதவை திறந்து எட்டி பார்த்த போது மாடி அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது ஜன்னல்களின் திரைச்சீலையை தாண்டி தெரிந்தது. 12 மணிக்கு மேல விளக்கு போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க? சரி, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். இந்த நேரத்துல பேசுறதுக்கு என்ன இருக்குது? அது சரி, ஆட்டோல இருந்து இறங்குறப்ப அவ கழுத்துல தாலி கயிறு இருந்துச்சா? பார்க்கவில்லை அவள். பார்வைக்கு அவள் முகம் மட்டும் பளிச்சென்று கண்களில் பட்டதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அந்த முகலட்சணமே இவளது கவனத்தை முழுமையாக இழுத்து விட்டது. அந்த நிறமும் அழகும் இவளை ஒரு வினாடி அடித்துதான் போட்டுவிட்டது. அதில் கவரப்பட்டவளாக நின்றிருந்தாளே தவிர மற்ற எதையும் கவனிக்கவில்லை. அவ கல்யாணமாகி கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு வந்தாதான் என்ன, இல்லைன்னா வெறுமனே வாழ்க்கை நடத்த வந்தவளானாதான் என்ன? எல்லாம் ஒண்ணுதானே. எப்படியோ வந்து சேர்ந்துட்டா. இவளது கணவன் மட்டுமின்றி வீடு, வாழ்க்கை எல்லாவற்றிலும் பங்கு பெறும் தகுதி பெற்றவளாக சேர்ந்து கொண்டு விட்டாள். இனி நான் அவருக்கு தேவையே இல்லை என்கிற மாதிரி அவனும் அவளுடனே படுக்கப் போய்விட்டான். இனி எல்லா ராத்திரிகளும் அவளுடன் தான் இருப்பான். இவள் இப்படி தனியாய் மாடி அறையில் அவங்க என்ன செய்வாங்க என்ற யோசனையுடன் அந்த தனிமையை பொறுத்து கொள்ள மாட்டாதவளாக படுத்து படுக்கையின் வெறுமை உறுத்தலாய் தெரிய முன்பு அவனுடன் ஒன்றாக கழித்த இரவுகளை எண்ணி வெந்து வெந்து தணிய வேண்டியதுதான். விளக்கை அணைத்து வாசல் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு உள்ளே வந்து படுத்த போது உடம்பு அனலாக கொதிக்கிற மாதிரி இருந்தது. கண்கள் எரிந்தன.
படுக்கை தகித்தது. இவள் கண்களை மூடி முருகா முருகா என்று முனகியதோடு மனது அமைதி பெற கந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பித்தாள். என்று குக்கர் சத்தம் கேட்டதும் சடார் என்று விழிப்பு வந்தது. ஜன்னல் வழியாக பளிச்சிட்ட வெளிச்சம் அதிக நேரமாகிவிட்டதை தெரிவிக்க கண் கடிகாரத்திற்கு போனது. 7:20. சரையில் என்று படுக்கையை விட்டு கீழே இறங்கினாள். இவள் அத்தனை நேரம் தூங்கிவிட்ட பதற்றத்துடனும் பரபரப்புமாக சமையலறைக்குள் நுழைய போனவள் சட்டென்று நின்றாள். உள்ளே இருந்து வந்த குக்கர் சத்தம், ஆள் நடமாட்ட அரவம், வானொலியில் பருப்பு வறுபடுகிற வாசனை ஆகியவற்றை உணர்ந்தாள். யாரோ சமையல் செய்கிறார்கள். யாரா இருக்கும்? நிச்சயம் ராஜாராமனாக இருக்க முடியாது. அவனுக்கு சமைக்க தெரியாது. கேஸ் அடுப்பை பற்ற வைக்க கூட வராது. அப்படி இருக்க குக்கர் வைக்கப்பட்டு வானொலியில் பருப்பு வறுக்கப்பட்டு யாரா இருக்கும்? அவளாதான் இருக்கணும் கண்டிப்பா. தான் தூங்கி போனதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்து சமையலறைக்குள் நுழைந்து குக்கர் வைத்து சமைக்க ஆரம்பித்திருக்கிறாள் என்றால் இந்த வீட்டில் தன் உரிமையை நிலைநாட்டத் தொடங்கி இருக்கிறாள் என்றுதான் அர்த்தம். உனக்குள்ள அதிகாரம் எனக்கும் இருக்கு, நீ செய்யற வேலைகளை செய்யக்கூடிய தகுதி எனக்கும் உண்டு என்பதை சொல்லாமல் செய்து காட்டுகிற சாமர்த்தியம். இந்த விதமான எந்த சாமர்த்தியமும் அற்ற தன் இயலாமையையும் அதன் காரணமாக அவன் எடுத்துக்கொண்ட அத்துமீறல்களையும் நினைத்து அந்த நேரத்தில் ஏற்பட்ட கோபத்தையும் வெறுப்பையும் அடக்கிக் கொள்ளும் பொருட்டு சமையற்கட்டில் நுழைவதை தவிர்த்து குளியல் அறைக்குள் நுழைந்து கதவை மூடி தாழிட்டுக் கொண்டாள். நெஞ்சின் தகிப்பு அடங்குகிற விதமாக குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி பல் தேய்த்து புடவை தலைப்பால் துடைத்தபடி வெளியே வந்தபோது அவள் கண்ணில் பட்டாள். காலையில் எழுந்து தலைக்கு குளித்து நீண்டு அடர்ந்த கேசத்தின் நுனியில் முடிச்சிட்டு நெற்றி பொட்டும் அதற்கு மேல் கீற்றாக விபூதியும் பளிரென்ற சிரிப்புமாக அவள்தான் அந்த வீட்டுக்கு எஜமானி போல, அவளேதான் அவன் மனைவி போல, பவ்யமாக குடும்ப தலைவி போல எத்தனையோ காலமாக அங்கு சமைத்து கொண்டிருக்கிற பாந்தத்துடன் முதல் முறையாக அவளை நேருக்கு நேர் மிக நன்றாக இவள் பார்த்த அதே தருணத்தில் இயல்பாய் சிநேகமாய் புன்னகைத்து சொன்னாள் அவள். வாங்கக்கா, சூடா காஃபி கலந்து தர்றேன். இவளுக்கு சுளீர் என்றது. நேற்று சாயங்காலம் அவளுக்கு காஃபி தர மறுத்ததை சுட்டி காட்டுவதாக இருந்தது. இந்த விதமாக பழி தீர்த்துக் கொள்கிற மாதிரி, தன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி, எந்த விதத்திலும் தான் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்வது போன்று அது இருந்தது. அந்த பளிச்சிட்ட சிரிப்பு சிநேகமான அழைப்பு. வாங்கக்கா, சூடா காஃபி கலந்து தர்றேன். இவள் சிரித்து போய் அவமானத்தால் முகம் சிவந்து போக தன்னால் நிலைமைகளை பக்குவமாக அணுக முடியாத திறமையற்ற தனத்தினால் ஏற்பட்ட கோபத்துடன் சொல்லென்று அவளை ஏறிட்டு சொன்னாள். இத பாரு, இந்த அக்கா சொக்கா அப்படி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அக்கா தங்கச்சி உறவெல்லாம் வேணாம், எனக்கு பிடிக்கவே இல்லை. வார்த்தைகள் நெருப்பு பொறிகள் மாதிரி சிடுசிடுவென்று தெரித்த போதிலும் அவள் முகம் மாறவில்லை. உதட்டு புன்னகை சுருங்கவில்லை. அதற்கும் அதே புன்னகையோடு இயல்பான குரலில் பதில் வந்தது. சரி, உங்களுக்கு பிடிக்கலைன்னா அக்கான்னு கூப்பிடல, வேறு எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க, அப்படியே கூப்பிடுறேன். நீ என்னைய கூப்பிடவே வேணாம் தாயி, என் முன்னாடி நிற்காத போயிரு, எனக்கு ஆத்திரமா வருது, அவ்வளவுதான். முகத்தில் அரைகிற மாதிரி அந்த பதிலில் சற்று தயங்கி ஓரிரு வினாடியில் சமாளித்து கொண்டு மீண்டும் பேசினாள் அவள். நீங்க என்னைய கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா என் பேரு கிரிஜா. அதுக்கு தேவை இருக்காது, ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா கூப்பிட சௌரியமா இருக்கணும்னு தான் பேரை சொல்றேன். நான் தான் ஏற்கனவே வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு அனாவசிய பேச்செல்லாம்? சரி, இந்தாங்க காஃபியை குடிங்க. வேணாம், பிடிக்கல போயிரு. நம்ம மாதிரி யாருக்காவது காலையில காஃபி பிடிக்காம இருக்குமா? சும்மா குடிங்க. பிடிக்கலைன்னு தமிழ்ல தெளிவா புரிய முடியுதானே சொன்னேன். ஏன் பிடிக்கல? நான் போட்டதுனாலயா? தெரியல, அப்புறம் என்ன கேள்வி கேளு. சமையல் கூட நான் தான் செஞ்சிருக்கேன், அதனால சாப்பிட போறது இல்லையா நீங்க? எனக்கும் கை இருக்குமா, சாதம் வடிக்கிற சக்தி இருக்கு, ராத்திரி உர ஊத்துன தயிர் இருக்கு, சாப்பிட்டுக்குவேன், போதுமா? பட்டு கத்தரித்தது போன்ற பதிலில் அவள் அப்படியே அடிபட்ட மாதிரி நின்றாள். இவள் உள்ளுக்குள் ஓரளவு அடங்கிய கோபத்துடன் விருட்டென்று படுக்கை அறைக்குள் புகுந்தாள். அதன் பின்னர் வெளியில் போகவில்லை, காஃபி குடிக்கவில்லை. பசியில் வயிறு சங்கடப்படுத்தியது. ஆனாலும் சமையலறைக்கு போகக்கூடாது என்கிற பிடிவாதத்தில் அவள் இருந்ததால் அப்படியே கட்டிலில் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். கடிகாரத்தில் 9 முறை மணி அடிப்பது காதில் விழுந்தது. சமையலறையில் அவள் குரலோடு இப்போது அவன் குரலும் சேர்ந்து கொண்டது. அடுத்த அரை மணிக்கெல்லாம் இருவரும் மாடிக்கு சென்று சிறிது நேரத்திற்கெல்லாம் இறங்கி வருகிற சத்தம் கேட்டது. இப்போது அவன் மட்டும் உள்ளே வந்து சொன்னான். நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ராஜி, கிரிஜா உனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கிறா, பிடிச்சா சாப்பிடலாம், இல்லைன்னா வேற சமைச்சுக்கோ, வர்றோம் என்ன, கதவு பூட்டிக்கோ.
வாசலில் ஸ்கூட்டர் கிளம்புகிற சத்தம் கேட்க இவள் ஒரு வினாடி பேசாமல் உட்கார்ந்து இலக்கின்றி இதையோ வெறித்து பார்த்துவிட்டு பின்னர் மெல்ல எழுந்து உள்ளே போய் அடுப்பை பற்ற வைத்து காஃபி போடத் தொடங்கினாள். அழைப்பு மணி அழுத்தப்படாமல் விரல் முட்டியால் மிக சன்னமாக வாசல் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டது. படித்துக் கொண்டிருந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு எழுந்து வந்து கதவை திறந்து பார்த்தாள் ராஜி. கிரிஜா நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் அசாத்திய களைப்பு தெரிந்தது. உடம்பு சோர்ந்து போய் காணப்பட்டது. ஆனாலும் உதட்டில் சிநேக பாவனையில் ஒரு புன்னகை. என்னக்கா, எப்படி இவ பகல் 3 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறாளின்னு பாக்குறீங்களா என்று கேட்டாள். உள்ளே போக திரும்பிய ராஜி சடார் என்று நின்று தலையை திருப்பி அவளை சுரீர் என்று பார்த்தாள். இனி அக்கானு கூப்பிட வேணான்னு காலையிலே தெரியப்படுத்தினதா ஞாபகம். எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா வேற எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. பேர் சொல்லி கூப்பிடவும் தயக்கமா இருக்கு. அது சரி, பேர் சொல்லி கூப்பிட தயங்குற தயக்கம் மத்த எதுக்கும் வர காணாமே. பெரிய காரியமெல்லாம் செஞ்சப்ப தயங்கினதா தெரியலையே. அதை கேட்டு தலை குனிந்தாள் கிரிஜா. சில வினாடிகள் மௌனமாகவே தரையை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் பார்வையை உயர்த்திய போது கண் ஓரங்களில் நீர் கட்டி கொண்டு நின்றிருந்தது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் ஆபீஸ்ல சேர்ந்த முதல் நாளையிலேயே பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கிறேன். என்கிட்டயா இல்ல அவர்கிட்டயா? இல்ல உங்ககிட்ட தான். பேசுறதுக்கு என்ன இருக்கு என்கிட்ட? எல்லாத்தையும் மனசு விட்டு உங்ககிட்ட கொட்டணும் போல இருக்குது. எனக்கு அம்மா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல. அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது பிடிக்கல. அதனால அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு விடுதியில சேர்ந்துட்டேன். அதை கேட்ட ராஜியின் உதட்டில் மகா கேலியான சிரிப்பு வெளிப்பட்டது. அவளை மிக மிக அவலட்சணமாய் பார்த்து கேட்டாள். அப்பா 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது பிடிக்கலைன்னு விடுதியில தங்கினவதான் 2ஆம் தாரமா இங்க வந்திருக்கல்ல என்று ஏளனமாய் கேட்டாள். அப்பா 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே பிடிக்கல. ஆனா வீட்டுக்காரரு அக்னி சாட்சியா தாலி கட்டினவரு 2ஆம் தாரமா இன்னொருத்திய கூட்டிட்டு வருவாரு. அதை நான் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது மட்டும் எப்படி? அவ்வளவுதான். அந்த ஒரு கேள்வியில் சுருண்டு போனாள் அவள். ஓங்கி பளீர் என்று கன்னத்தில் அறை வாங்கினவளாக துடித்து போனாள். கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிய பரிதாபமாக ராஜியை ஏறிட்டாள். 2ஆம் தாரம்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்ற? அவர் ஏற்கனவே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வரங்கிற விவரமே எனக்கு முதல்ல தெரியாது. அவர் எங்க ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சு நாங்க பழக தொடங்கி அந்த பழக்கம் காதலா மாறி அவர் இல்லாம நான் இல்லைன்னு ஆன அந்த நிமிஷம் வர தெரியாது. ஓஹோ, அப்படியா? அப்புறம் எப்ப தெரிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்பதான் தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாலேன்னா நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல. உடனே வந்து என்னை கூட்டிட்டு போங்க, இல்லாட்டி பெட்டு படுக்கையை தூக்கிக்கிட்டு நான் அங்கே வந்துடுவேன்னு கொஞ்சம் பயமுறுத்தலா உருகி உருகி எழுதுனியே. அதுக்கு முன்னால தெரிஞ்சிச்சா இல்ல அப்புறமா? இல்ல, அப்புறமா தான். அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கணும். ஆமா, எப்படி தெரிஞ்சிச்சு? அவரே தான் சொன்னாரு. நீங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சு எத்தனை நாளாச்சு? சுமார் 1 வருஷம் இருக்கும். இந்த 1 வருஷமா சொல்லாம மறைச்சவரு திடீர்னு அப்ப மட்டும் எப்படி சொன்னாரு? நான் கல்யாணம் செஞ்சுக்க சொல்லியும் கூடவே சென்னைக்கு அழைச்சிட்டு போக சொல்லியும் பிடிவாதம் பிடிச்சதால வேற வழியே இல்லாம தனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தையும் உங்களை பத்தியும் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? ராஜி ரொம்ப நல்லவ, என் மேல உயிரையே வச்சிருக்கிறவ, அவளை தவிக்க விட்டுட்டு வர முடியாதுன்னாரு. அப்புறம் என்ன? அதை கேட்டு எனக்கும் கோபம் வந்துச்சு, ஆத்திரம் வந்துச்சு, ஏமாத்தப்பட்டுட்டோங்கிற துக்கம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலா உங்களை கைவிட முடியாதுன்னு சொன்னதுல எரிச்சல் வந்துச்சு. சரி, என்ன செஞ்ச? என்ன செய்ய முடியும்? அந்த நிலைமையில என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஏன், ஏற்கனவே கல்யாணமானவரு, முதல் சம்சாரத்தை விட முடியாதுங்கிறவரு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கௌரவமா விலகி போயிருக்கலாம்ல. வேற நல்ல இடத்துல கல்யாணம் ஆகாதவனா பார்த்து கல்யாணம் செஞ்சிருக்கலாம்ல. அதை கேட்டு அவள் வருத்தமும் வேதனையும் பீரிட்டு சொன்னாள். அது அத்தனை சுலபம் இல்லக்கா. ஏன் சுலபம் இல்ல? ஏன்னா எனக்கு அப்பவே 4 மாசம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஆமா, இது 5வது மாசம். இப்ப சொல்லுங்க, நான் உங்க வாழ்க்கையை பாழாக்கணும்னோ உங்களுக்கு துரோகம் நினைக்கணும்னோ ஏதாவது செஞ்சிருக்கிறேனா? என் மேல ஏதாவது தப்பு இருக்காக்கா? இருக்கு, நிச்சயமா தப்பு ஓ மேலதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, யோசிக்காம முன்ன பின்ன விசாரிக்காம ஒரு ஆம்பளை யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்காம நல்ல நிறமா அழகா இருக்கிறான்ங்கிறதுக்காக ஆசைப்பட்டது முதல் தப்பு. 2வது தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வந்து நிக்கிறது. போது, நிறுத்துங்கக்கா. நானே ரொம்பவே நொந்து போயிருக்கிறேன், மனசு நிம்மதியத்து போயிருக்கிறேன். தயவு செஞ்சு அந்த தப்பு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்க. எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாதுக்கா என்று அழுதாள். இப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால அப்பா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு, வீட்டு வாசப்படி ஏற விட மாட்டார். இந்த நிலையில என்னைய வெறுக்காதீங்கக்கா.
நீங்க மட்டுமல்ல, ஒரு வகையில பார்த்தா நானும் கூட ஏமாத்தப்பட்டவதான் சொல்லிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள். சிறிது நேரம் அழுது ஓயட்டும் என்று ராஜி விட்டுவிட்டாள். சிறிது நேரம் பேசாமல் இருந்த ராஜி பின்னர் குரலில் பழைய கடுகடுப்பும் வெறுப்பும் குறைய, ஆனால் கம்பீரம் சிறிதும் குறையாதவளாக சொன்னாள். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி அழுது என்ன பண்ண போற? எழுந்து முகத்தை கழுவிக்கிட்டு வா, காஃபி போடுறேன், குடிக்கலாம். ஒரு வாரமாக இல்லாமல் அன்று தூக்கம் கண்ணை வெகுவாக சொக்கியது. கிரிஜாவும் ராஜாராமனும் மேலே போன பின் இவள் வாசல் கதவை தாளிட்டு கொண்டு வந்து படுத்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அடித்து போட்ட மாதிரி தூங்கி போனாள். ஒரு வார தூக்கத்தை ஈடு செய்கிற தூக்கம் அது. நடுராத்திரியில் வாசல் கதவு சன்னமாக தட்டப்படுகிற சத்தம் கேட்டது. ராஜி, ராஜி என்ற குரல் அவளை எழுப்பியது. சடார் என்று விழிப்பு வந்தது. எழுந்து முன் அறைக்கு வந்து விளக்கை போட்டுவிட்டு கேட்டாள். யாரது? நான் தான் ராஜி, கதவு தர. ராஜாராமனின் குரல். எதுக்காக இந்த ராத்திரி நேரத்தில் வந்து கதவை தட்டான்? ஒருவேளை குடிக்க தண்ணீர் தேவையா இருக்குமோ? அவள் எடுத்து போக மறந்துட்டாளோ? இல்லையே, போறப்ப தண்ணீர் கொண்டு போனாலே. வேற ஏதாவது வேணுமோ என்னவோ? இவள் கதவை திறந்து சன்னமான குரலில் என்ன என்று கேட்டதும் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு படர சொன்னான். வழிவிடு ராஜி, இப்படி வாசல்லே நிக்க வச்சு கேட்டா எப்படி? அவள் திரும்பி தன் அறைக்கு போக நகர்ந்த போது அவன் வாசல் கதவை மூடி தாளிடுவது கேட்டது. இவள் பின்னாலேயே படுக்கை அறைக்குள்ளும் நுழைந்தான். இவளுக்கு புரிந்தது. குபீர் என்று உடம்பில் தீப்பற்றின மாதிரி உஷ்ணம் பரவியது. நெஞ்சில் உப்பு கரிப்பாக இறங்கிற்று. கண்களில் கனல் தெரிய அவனை திரும்பி பார்த்தாள். எதுக்கு இப்ப இங்க வர்றீங்க? இது என்ன கேள்வி ராஜி? பாதி ராத்திரியில எழுந்து பொண்டாட்டிக்கிட்டே எதுக்காக வருவாங்க? ஏன் அந்த பொண்டாட்டி மாட்டேன்னு சொல்லிட்டாளா? அவன் என் விருப்பத்துக்கு மாறா ஒருபோதும் நடக்க மாட்டா. நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒத்துழைக்கலையாக்கும். யாரு ஒத்துழைக்கலைன்னு சொன்னது? அவ ஒத்துக்கிட்டு நாங்க சந்தோஷமா இருந்து 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அவ நல்லா அசந்து தூங்குறா. எழுப்ப வேணாமேன்னு உன்கிட்ட வந்த. உன்கிட்ட வந்து எத்தனை நாளாச்சு ராஜி? கிட்டத்தட்ட 15-20 நாள் இருக்குமா? டூ என்றாள் அவள் ஆக்ரோஷமாக. என்ன மனுஷயா நீ? மனுஷனா மிருகமான சந்தேகம் வருது உன் மேல. மிருகம் கூட ஒன்ன மாதிரி அலையாது. ஒரே ராத்திரியில 2 பேரும் தேடிட்டு போகாது. வெக்கமான எதுவுமே கிடையாதுன்னு உன்னை நான் கேட்க போறதே இல்லை. ஏன்னா உன்னைய பார்த்தா அப்படி ஒரு கேள்வி கேட்கவே தோணாது யாருக்கும் என்று திருப்பி அடித்தாள். ஏன்னா வெக்கமும் மானமும் என் மேல மான நஷ்டம் வழக்கு போடும். அதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான கட்டுப்பாடுக்கும் அடங்காத மகா கேவலமான ஜென்மம் நீங்க. உங்களை பார்க்கவே நான் வெறுக்கிறேன். உங்க கூட எந்த விதமான உறவும் வச்சுக்க நான் தயாராகவே இல்லை. உங்க மனைவின்னு சொல்றதுக்கே பெரிய பாவமா நினைக்கிறேன். வேற எந்தவித வழியும் தெரியாததுனால திரும்பி மாமா கிட்ட போய் நிக்க இஷ்டம் இல்லாததுனால இங்க இருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி கீழே இறங்கி வந்து என்னை அவமானப்படுத்த வேணாம். இனி எந்த விதமாகவும் நான் அவமானப்பட தயாராகவே இல்லை. நீங்களும் அவமானப்பட வேணாம்னு நினைச்சா தயவு செஞ்சு இப்ப இறங்கி வந்த மாதிரி சந்தடி தெரியாம மேலே ஏறி போயிடுங்க சொல்லிட்டேன். அவன் ஒரு வினாடி அதிர்ந்து போய் ஸ்தம்பித்து நின்றான். இவள் இத்தனை ஆக்ரோஷமாய் பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவளுக்கு இவ்வாறெல்லாம் பேச வரும் என்று நினைக்கவில்லை. முதல் முறையாக அந்த பேச்சில் தன்னை துச்சமாக்கிய இவளது பார்வையில் ஒரு அவமானமான உணர்ச்சி ஏற்பட்டது. வைராக்கிய உணர்வு வந்தது. குரலில் உறுதி வெளிப்பட அழுத்தமாய் வார்த்தை வார்த்தையாய் நிதானமாக சொன்னான். ராஜி, இங்க பாரு, இனிமே உன்னை நான் தொடவே மாட்டேன். நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். இது சத்தியம் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு மீண்டும் பரபரவென்று படியேறி மேலே போன பின் இவள் ஒருவித குழப்பமான மனநிலையில் தவித்தாள். தான் அப்படி செய்தது சரியா தவறா என்பது புரியாமல் கதவை தாளிட்டு படுக்கையில் படுத்த போது மனம் அமைதியின்றி புயல் கால ராத்திரியின் கடலை போல் கொந்தளித்தது. வீடு வெறும் பொம்மலாட்ட காட்சியாக மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டதாக உணர்ந்தாள் ராஜி. எங்கிருந்தோ யாரோ கயிறு கட்டி இயக்குவது போன்று நினைத்தாள். நீர் வற்றிய குளமாக சந்தோஷம், சிரிப்பு, கலகலப்பு எல்லாம் வற்றி போயிருப்பது தெரிந்தது. தனக்காவது அப்படி இருக்க காரணம் இருந்தது. ஆனால் கிரிஜாவும் அப்படி இருந்தது மனதை நெருடியது. அந்த முகத்தில் சிரிப்பை பார்த்து மாதக்கணக்காகிவிட்டது ஞாபகத்திற்கு வந்தது. இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் ஒரு நாள் பிற்பகல் சீக்கிரம் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்து தன்னிடம் பேசிய பின் அவளும் கூட வெகுவாக மாறித்தான் போயிருந்தாள். அவசியமற்ற பேச்சுகளை குறைத்திருந்தாள். அவசியமானாலும் கூட ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல கற்றிருந்தாள். ஆபீஸுக்கு அவன் பின்னால் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து போவது தவிர மற்றபடி வெளியில் போவதை தவிர்த்திருந்தாள். அத்தனை ஆசையாய் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு தற்போது அதற்கெல்லாம் நேர்மாறாக ஒவ்வொரு நிமிடமும் வருத்தப்படுகிறவளாக தெரிந்தாள்.
இதை பற்றி இவள் ஒரு நாள் கிரிஜாவிடம் கேட்டாள். ஏன் என்னவோ மாதிரி இருக்கிற? எங்கேயோ வெறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தவளிடம் உடனே பதில் வரவில்லை. இவளும் விடுபவளாக இல்லை. இன்னும் சற்று குரலை உயர்த்தி கேட்டாள். கேட்டது காதல விழலையா? விழுந்துச்சுக்கா. பின்ன பதில் சொல்றதுக்கு என்ன என்று கேட்டாள். அவளிடம் இருந்து ஒரு ஆழமான பெருமூச்சு வெளிப்பட்டது. என்ன பதில் சொல்றதுனே புரியலக்கா, எனக்கு தெரியவே இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு. அப்படின்னா நிறைய பதில் இருக்கோ? சில சமயம் நிறைய இருக்கிற மாதிரியும் சில சமயம் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் தோணுது. எதுவுமே பிடிக்கல, உடம்பாலையும் முடியலைன்னா படுத்துக்கிறது. அது எப்படி முடியும்? ஆபீஸ் வேலையில அப்படி உடம்புக்கு முடியாதப்போ ஆபீஸ்க்கு எதுக்கு போகணும்? விட்டுடுறது தானே. விட்டுடலாம், சுலபந்தான். ஒரு கால் கடுதாசி எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? செலவுக்கு எங்கே போய் நிற்கிறது? வேற எங்கே போய் நிற்கணும்? யாரை நம்பி வந்தியோ அவரை கேட்கறது. என்னை அவர் காப்பாற்றுவாருன்னு நான் வரல. என் செலவையெல்லாம் பார்த்துக்குவாருனோ உட்கார வச்சு சாப்பாடு போடுவாருனோ எதிர்பார்க்கல. இனிமேலே எதிர்பார்க்க மாட்டேன். என் கை சம்பாத்தியம் இல்லாமல் போனா இன்னும் கேவலமானவளா ஆகி போவேன். அதனால வேலையை விடுற தப்பான காரியத்தை மட்டும் ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஏன் நான் இல்லை சம்பாதிக்கிறேனா என்ன? உங்க விஷயம் வேற. ஆரம்பத்துல இருந்தே நீங்க சம்பாதிக்கணும்னு வாசப்படி இறங்கல, அந்த அவசியம் ஏற்படல. ஆனா நான் அப்படி இல்லையே. உங்க விஷயத்துல எல்லார் அனுதாபமும் இருக்கும். எனக்காக அனுதாபப்படவோ மனசு இறங்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க. குற்றம் செஞ்சவளை பார்க்குற மாதிரி தான் என்னைய பார்ப்பாங்கன்னு தோணுது. இது குத்தமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா நீ ஒரு இடர்னது நிஜம்தானே? அதுக்காக தான் கஷ்டப்படுறேனே. நீ மட்டுமா கஷ்டப்படுற? எல்லாரும் தான் படுறோம். சாதாரணமா இருந்த வீடு இப்ப இப்படி கலகலப்பு இல்லாம போயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கு. அது என்னாலதான் நினைக்கிறப்ப இன்னும் கஷ்டமா தெரியுது. சரி சரி, நடந்ததை நினைச்சு இன்னும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போற? இனிமே ஆக வேண்டியதை பாரு. இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டா பிறக்க போற குழந்தைக்கு ஆகாதுல்ல? ஆமா, இப்ப குழந்தை இல்லைன்னு யார் தான் அழுதாங்க சொல்லுங்க? இத பாரு, நீ உன்னைய திட்டிக்கோ வேணான்னு சொல்லல, உன் வீட்டுக்காரரை திட்டு வேணான்னு சொல்லல. ஆனா குழந்தை ஏதாவது சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும், ஜாக்கிரதை. சரி சொல்லலக்கா, விடுங்க, சாரி. ஒரு வினாடிக்கு பின் இவளே கேட்டாள். இது எத்தனாவது மாசம்? 8ன்னு நினைக்கிறியா? உனக்கு கணக்கு தெரியலையா? 8 தான். ஒழுங்கா டாக்டர் கிட்ட செக்அப் செஞ்சுக்கிறியா? எந்த டாக்டர்? டாக்டர் கல்யாணி தான். இங்க பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காங்களே அவங்களா? ஆமா என்றாள். என்ன சொல்றாங்க? சொல்ல என்ன இருக்கு? மாசம் மாசம் டெஸ்ட் பண்றாங்க, பிபி பாக்குறாங்க, வைட்டமின் மாத்திரை எழுதி தர்றாங்க. ஒழுங்கா சாப்பிட்றியா? அடுத்த வாட்டி டாக்டர் கிட்ட போறப்ப நானும் வரட்டுமா? நிஜமாவா கேட்குறீங்க? பொய்யா கேட்குற வழக்கம்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை. வர்றீங்களா? அவர் வருவார்னா நான் ஒன்றும் வரல. எவரும் வர்றதில்ல, நானே தான் போகிறேன். நீங்கள் வந்தால் துணையாக இருக்கும். அடுத்து எப்போ போகணும்? இன்னும் 4-5 நாளில். சொல்லு, வர்றேன். ரொம்ப நன்றிங்கக்கா. ஏன் நிறுத்திட்ட? அக்கான்னு கூப்பிட வந்ததை கூப்பிட்டுடு. ஏன் தயங்கி அக்கா அக்கானுங்கிற? நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாதானே சொல்கிறீங்க? பிள்ளைத்தாச்சி பொண்ணுங்க ஆசைப்பட்டதை செஞ்சுடணும்னு சொல்லுவாங்க. அப்படி கூப்பிடுறதும் ஆசைனா கூப்பிட்டுரு. அவள் ஆச்சரியமாய் சந்தோஷமாய் புரிந்து கொள்ள முடியாதவளாய் பார்த்து கொண்டு நிற்க ராஜி உள்ளே போனாள். அதன் பின் ராஜி அவளிடம் நடந்து கொண்ட விதத்தில் வித்தியாசம் தெரிந்தது. ஒருவித பற்றும் பிடிப்பும் ஏற்பட்டிருந்தது. தாயின் அரவணைப்பு காணப்பட்டது. உட்கார வைத்து சாப்பாடு போட்டதில், கூட டாக்டர் வீட்டுக்கு சென்று வந்ததில், ராத்திரி அவளுக்கென்று தனியாக பசும்பால் வாங்கி காய்ச்சி கொடுத்ததில், ஒரு நல்ல நாளாக பார்த்து கை நிறைய கண்ணாடி வளையல்கள் வாங்கி அடுக்கி ஜடை தைத்து அந்த பகுதியில் வசிக்கும் மற்ற குடித்தனக்கார பெண்களை கூப்பிட்டு வெற்றிலை பாக்கு கொடுத்து அனுப்பியதில் தாங்க இயலாதவளாக கிரிஜா அவளை கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தாள். வார்த்தை வராமல் தடுமாறினவளாக சொன்னாள். அக்கா அக்கா, நீங்க எனக்கு என்ன சொல்றதுனே புரியலக்கா. ஒன்றும் சொல்ல வேணாம், பாலை குடிச்சிட்டு போய் படு. ரொம்ப தள்ளாமையா தெரியுது பாரு. ஆமாங்க்கா, வர வர ரொம்ப முடியாம போகுது. மூச்செல்லாம் ரொம்ப இறைக்க ஆரம்பிக்குது. மாசமாகலல்ல, இன்னும் 15-20 நாள் தானே? டாக்டர் சொல்லல? அக்கா, எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. நீங்க ஆஸ்பத்திரியில என் கூடவே இருப்பீங்களா? இருக்காம எங்கே போக போறேன்? போய் படுத்துக்க முதல்ல போ. சொன்ன மாதிரி அவளுக்கு வழி எடுத்ததும் நடுராத்திரியில் ராஜாராமன் ஓடிப்போய் டாக்ஸி கொண்டு வர இவள் கூட போனாள். பிரசவ அறையின் வாசலில் நின்று பிரார்த்தித்தாள். அவளுக்கு நல்லபடி குழந்தை பிறக்க வேண்டும் என்று முருகனை வேண்டி கந்தசஷ்டி கவசம் சொன்னாள். பையனாக பிறந்தால் முருகன் பெயரும், பெண்ணாக பிறந்தால் மனைவியரில் ஒருவள் பெயரும் வைப்பதாக கேட்டுக்கொண்ட போதே ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக நர்ஸ் சொன்னாள். 3 கிலோவுக்கு மேல் குழந்தை இருந்தது. அவளைப் போலவே நல்ல நிறம்,
கண்களும் மூக்கும் தீர்க்கம். வீட்டுக்கு வந்ததும் தொட்டில் வாங்கி மாடி அறையில் போட்டு அவளையும் குழந்தையையும் நன்றாக பார்த்து கொண்டாள். பெயர் வைக்கும் நாளன்று எல்லோரையும் கூப்பிட்டு சிறப்பாக செய்து சிவக்குமார் என்று பெயரிடச் செய்தாள். குழந்தை வீட்டிற்கு வந்தது முதல் இவளுக்கு நேரமில்லாது போனது. மனதில் வெந்து கொண்டிருந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து கொண்டே வந்து அடங்கத் தொடங்கியது. குழந்தை காலையில் எப்பொழுது கண் விழிக்கும் என்று காத்திருக்கலானாள். முதல் குரல் கேட்டவுடனேயே இவள் கீழ்ப்படியில் நின்று குரல் கொடுப்பாள். கிரிஜா, குழந்தையை கொண்டு வந்து கீழே விட்டுடு. அதன் பின் குழந்தைக்கு தேவையான அத்தனையையும் செய்வது இவள்தான். குளிப்பாட்டுவது, பால் மாவு கரைத்து கொடுப்பது, குழந்தை நனைத்து கொள்ளும் துணியை மாற்றுவது, மடியில் போட்டு தூங்க வைப்பது. சில நாட்கள் குழந்தை இவளிடமே தூங்கி போவதும் உண்டு. தூங்கிட்டால, ராத்திரி எந்திரிச்சா அழுதானா வச்சுக்கோ, நான் பால் கலந்து தர்றேன், நீ கவலைப்படாம போய் படுத்துக்கோ. ஏங்கா, காலையிலேருந்து நீங்களே செய்கிறீங்க, ராத்திரியாச்சும் நான் பார்த்துக்கிறேனே, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்து தான் தூங்குங்களேன். வேணாம், குழந்தையோடு இருக்கிறது மனசுக்கு நிம்மதியாக இருக்கு தெரியுமா? நானே கவனிச்சுக்கிறேன் கிரிஜா. நீ தான் காலையில எழுந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்கே, அதனால போய் தூங்கு. நான் பகல்ல கூட கொஞ்சம் கண்ணை ஏற முடியும், உன்னால முடியாதுல்ல என்றாள். அவளை அனுப்பிவிட்டு அத்தனை நாளும் காலியாக கிடந்த பக்கத்து கட்டிலில் ரப்பர் விரிப்பை விரித்து பழைய புடவையை மெத்தையாக்கி குழந்தையை படுக்க வைத்து பக்கத்தில் தானும் படுத்து மிக மிக மென்மையாய் அந்த பிஞ்சு உடலை அணைத்துக் கொள்வாள். இவளையும் மீறி இவளுக்குள் இருந்து மிக மெலிதாய் ஒரு விம்மல் தெரித்து விழுந்தது. காரணம் புரியாமல் அழுகை வர கன்னங்கள் நனைந்தன. அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் தயங்கி வந்து இவளது அரைவாசலில் நின்றாள் கிரிஜா. குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொண்டிருந்த இவள் திரும்பி பார்த்து கேட்டாள். என்ன? ஒண்ணுமில்லக்கா, அவர் சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு, போயிட்டு வாயே. நீங்களும் ஆங்களேங்க்கா, எங்கேயும் போகாம இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே. இவள் வெடுக்கென்று திரும்பி சுரீர் என்று அவளை பார்த்தாள். நான் எங்கேயும் போகாம வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுதா? எதுவுமே இல்லாம சன்னியாசி வாழ்க்கை வாழ்றத தெரியல. ஒரு குழந்தை, சின்ன குழந்தையோட வரவால கொஞ்சம் தணிஞ்சு எல்லாத்தையும் மறந்து புதுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றது தெரியல. இவள் தன்னை மிக பிரயத்தனப்பட்டு அடக்கி கொண்டு குரலை இயல்பாக்கியவாறு சொன்னாள். நான் எப்போ எங்கே உன் கூட வந்திருக்கிறேன், வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அவள் மீண்டும் தயங்கி சொன்னாள். நான் வேணா குழந்தைய பார்த்துக்கிறேனேக்கா, நீங்க போயிட்டு வாங்களேக்கா. சடார் என்று திரும்பி கண்கள் பளபளக்க பார்த்தாள் இவள். உதடுகள் துடித்தன, குரல் கரகரத்தது. உன்னைய கூப்பிட்டா நீ கிளம்புறதை விட்டுட்டு இங்க யாருக்காகவும் பரிதாபப்பட வேணாம். அப்படிப்பட்ட பரிதாபம் எனக்கு தேவையில்லை, புரியுதா? இல்லக்கா, வந்து நீங்க என்று இழுத்தாள். மேலே எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேணாம், கிளம்பலாம். நீ அனாவசியமா என்னைய கோவப்படுத்தவோ வருத்தப்படவோ வைக்க வேணாம். நான் இப்பதான் இந்த குழந்தையினாலதான் என் கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு வர்றேன், திரும்ப எதையும் ஞாபகப்படுத்த வேணாமே. அவள் அதற்கு பின்னும் சிறிது நின்று பின்னர் உற்சாகம் இழந்த குரலில் சொன்னாள். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வர்றேன் என்று நகர்ந்து போனாள். பளிச்சென்ற புடவையும் தலை நிறைய மல்லிகைப்பூவுமாக வெகு நாட்களுக்கு பின்னர் சிறிது சிரிப்பும் சந்தோஷமுமாக அவன் பின்னால் ஸ்கூட்டரில் அமர்ந்து போவதை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள் ராஜி. அவர்கள் வர ராத்திரி மணி 9:30 என்பதால் இவள் குழந்தையை வைத்துக்கொண்டு வெறும் சாதம் மட்டும் வடித்தாள். காலையில் செய்த சாம்பாரும் ரசமும் மீதம் இருக்க தேவையானால் அப்பளம் சுட்டுக் கொள்ளட்டும் என்று குழந்தையை கூடத்தின் நடுவில் ரப்பர் ஷீட் விரித்து படுக்க வைத்து விளையாட்டு காட்டிக்கொண்டே தலைவாரிய போது வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டது. சினிமாவிற்கு போனவர்கள் அத்தனை சீக்கிரம் எப்படி வர முடியும் என்ற எண்ணத்தில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அவர்கள்தான். ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் மிக அலட்சியமாக அவன் படியேறு மாடிக்கு போக அவள் அழுது சிவந்த முகத்தோடு உள்ளே வந்தாள். வந்தவள் இவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து முழங்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டு விசும்பத் தொடங்கினாள். இவள் அருகில் போய் தோளில் கை வைத்து கேட்டாள். என்னாச்சு, சினிமாவுக்கு போகலையாக்கும்? அவள் இல்லை என்று தலையாட்டினாள். சினிமாவுக்கு போக போறதா தானே சொன்ன, அவர் அப்படி சொல்லிதான்க்கா கூட்டிட்டு போனாரு. பின்ன எங்கே போனீங்க? பீச்சுக்கு ஏதோ போகணும்னு அங்கே அழைச்சிட்டு போனாரு. அப்ப ஏன் அழுதுகிட்டு வர்ற? ஏதாவது மனஸ்தாபமா என்ன? அவர் என்ன பேசுறான்ங்கிறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க்கா. அப்ப சொல்லு. பீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்து படிக்க சொன்னாரு. அப்புறம் அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சொன்னாதானே தெரியும். யாரோ ரேணுகான்ற பொண்ணு உருகி உருகி எழுதியிருக்கா. இவர் இல்லாம அவளால இருக்கவே முடியலையா. இவரை பார்க்காம தவிச்சு போயிட்டாளா. உடனே வந்து கூட்டிட்டு போக சொல்லி எழுதியிருக்காக்கா. நீ எழுதுனா அதே மாதிரி அவளும் எழுதியிருக்காளாக்கும்.
இவள் குரலில் வெளிப்பட்டது கிண்டலா, கேலியா, வருத்தமா, கோபமா என்பது புரியாமல் அவள் அடிவாங்கின மாதிரி தலையை உயர்த்தி பார்த்தாள். அக்கா, என்ன பார்க்குறேன்? இப்படி நீ என்னை அக்கானு கூப்பிடுற மாதிரி நாளைக்கு உன்னை அக்கானு கூப்பிட ஒருத்தி வரப்போறாளாக்கும். ஆமாங்க்கா, அவளை இவர் அழைச்சிட்டு வரப்போறாரா? அதுக்காக நாளைக்கே கிளம்பி போக போறாரா? அப்படியா? இந்த தடவை எந்த ஊரோ? திரும்ப கோயம்புத்தூர் தானா? இல்லை மதுரைன்னு சொன்னாருக்கா. ஓஹோ, இப்போ இந்த பக்கம் திரும்பிட்டாரு போல இருக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன அதுக்கு? இத்தனை நேரமும் சண்டை போட்ட, ஒருத்தியாச்சு 2 பேராச்சு, இவன் 3வதா இன்னொருத்தியானு கேட்டதுக்கு போதலைன்னு பதில் வந்திருக்குமே. ஆமாங்க்கா என்று அவள் மீண்டும் அழத் தொடங்க இவள் சிறிது நேரம் அழட்டும் என்று பேசாமல் இருந்து பின்னர் மெதுவாக கேட்டாள். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்படி ஒருத்தியை கூட்டிட்டு வர்றதுன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு போயிடுறேன்னு. தாராளமா போய்க்கலாம், அவளையும் அனுசரிச்சு இருக்கிறாந்தா எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாரே என்று திருப்பி கேட்டாள். இப்ப புரியுதா நான் எவ்வளவு வெந்து போயிருப்பேன்னு, உள்ளுக்குள்ள எரிஞ்சு சாம்பலாயிருப்பேன்னு? இப்ப நீ எரிய ஆரம்பிச்சிருக்க, வேக தொடங்கி இருக்க. சி, இவெல்லாம் ஒரு மனுஷன். 1, 2, 3வது மட்டும் போதவா போகுது இவனுக்கெல்லாம்? தான் ஒரு ஆம்பளைங்கிற திமிர்ல இப்படி நடக்க சொல்லுது. எது செஞ்சாலும் நம்ம கோர்ட்டு கேஸ்னு போக மாட்டோங்கிற தைரியம்தான் அவனை இந்த மாதிரி எல்லாம் தேட சொல்லுது. இல்லக்கா, நான் உங்களை மாதிரி பேசாம இருக்க போறதில்ல, எல்லாத்துக்கும் அடங்கி போக போறதில்ல. நாளைக்கே ஒரு வீடு பார்க்க போறேன், குழந்தையோட அங்க போக போறேன். அதுக்கப்புறம் ஒரு வக்கீலை பார்த்து வழக்கு போட போறேன். இவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு இவரை மாதிரி இல்லாம என் குழந்தைய ஒழுக்கமா வளர்க்குற வழியை பார்க்க போறேன்க்கா. அழுகையும் ஆத்திரமும் கோபமுமாக அவள் பேசியதை கேட்டு ஒரு வினாடி மௌனமாய் இருந்த இவள் பின் மெதுவாக கேட்டாள். நீ மட்டும்தான் போக போறியா, இல்ல நானும் கூட வரலாமா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? எனக்கு உன்னைய மாதிரி தைரியம் இல்லை, சம்பாதிக்கிற திறமை இல்லை. BA படிச்சிருக்கேனே தவிர 4 எழுத்து சேர்ந்த மாதிரி எழுதவோ பேசவோ தெரியாது. வீட்டை விட்டு வெளியே போய் யார்கிட்டையும் பழக தெரியாது. ஆனா உன் குழந்தைய நல்லா பார்த்துக்குவேன், வீட்டை கவனிச்சுக்குவேன், டிஃபன் காஃபி சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டுருவேன். அவள் சடார் என்று எழுந்து போய் அதற்கு மேல் பேச முடியாதவாறு இவளது வாயை இறுக பொத்தினாள். பேசாதீங்கக்கா, இதுக்கு மேல இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா என்று அழ ஆரம்பித்தாள் கிரிஜா. நான் தான் குழந்தைய பெத்தேனே தவிர வளர்த்ததெல்லாம் நீங்க தானக்கா. அவனுக்கு அம்மா நீங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான். அன்னைக்கே நான் சொல்லல எனக்கு யாரும் இல்லக்கா, எல்லாம் நீங்க தான்னு? அதையே திருப்பி சொல்றேன், நீங்க தான் எனக்கு எல்லாம்க்கா. அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு எஜமானியா, என் குழந்தைக்கு தாயா, எனக்கு நல்ல வழிகாட்டியா, துணையா வாங்கக்கா. இவர் இங்க இன்னும் எத்தனை பேரை வேண்டும்னாலும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கட்டும். இந்த மாதிரி ஒரு மோசக்கார பேர் வழிய போதலைன்னு அலையிற மிருகத்தை விட்டு நாம விலகி போய் தனியா நிம்மதியா வாழலாம்க்கா. என்ன சரியா? சரிதானக்கா? சரி முடிவு செஞ்சாச்சுல்ல, அதுக்கு மேலேயும் இப்படி மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காம எழுந்து முகத்தை கழுவிட்டு வா, தட்டெடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு படுக்கலாம். காலையில எழுந்து முதல் வேலையா வீடு தேடுற படலத்தை ஆரம்பிக்கலாம். எழுந்திரி, குழந்தை பசி எடுத்து அழ தொடங்குறதுக்குள்ள பாலை கரைச்சி வச்சுட்டு சாப்பிட உட்காரலாம் வா. இவள் உள்ளே போய் தட்டுகளை எடுத்து போட அவள் எழுந்து முகத்தை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்த போது மீண்டும் குமுறி குமுறி அழுகை வர அதை அடக்குகிற வழி தெரியாமல் இவள் மடியிலேயே முகம் புதைத்து கண்ணீர் வடிக்க வெந்து வெந்து தன்னைப் போலவே அவளும் ஒரு நாள் தணிந்து போவாள் என்பதால் மெல்ல அவள் முதுகை ஆறுதலாய் ஆதரவாய் வருடத் தொடங்கினாள் இவள். கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.